3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக அரசு ஊழியரான தமது தந்தையை விஷப்பாம்பு கடிக்க வைத்துக் கொன்ற கொடூரச் சதி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் போத்தட்டூர்பேட்டையில் 56 வயதான அரசு பள்ளி ஆய்வக உதவியாளர் கணேசன் பாம்பு கடித்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட வழக்கில் திடுக்கிடும் தகவல் வெளியாகி உள்ளது. இது பாம்பு கடித்து நடந்த தற்செயலான மரணம் அல்ல, மாறாக அவரது 2 மகன்களும் கூட்டாளிகளும் சேர்ந்து செய்த திட்டமிட்ட கொலை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தெரிவித்துள்ளார். அந்த கம்ப்ளைண்ட்ல ஒருத்தர் திரு கணேசன் சொல்லி இங்கே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவர் ஸ்னேக் பைட்டில் இறந்துட்டாங்க, பாம்பு கிடச்சி இறந்துட்டாங்க சொல்லி நமக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. கேஸ் வாஸ் ரெஜிஸ்டர்ட். ஒரு 194 BNSS செக்ஷனில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதோ, லீகல் ஆக்ஷன் என்னென்ன எடுக்கணுமோ அது இன்வெஸ்டிகேஷன் படி லோக்கல் ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுத்தாங்க. இது விசாரிக்க நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கன்சர்ன்டு டிசீஸ்டு கிட்ட நிறைய இன்சூரன்ஸ் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரோட ஃபேமிலியில் ஒரு 11 இன்சூரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதில் 4 இன்சூரன்ஸ் இவரோட பேரில் இருந்தது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்சோ நம்ம சீனியர் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ரெஸ்பெக்டட் ஐஜி நார்த் ஜோன் திரு ஆஸ்ராகர் சாருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வச்சுனாங்க. தட் இந்த மாதிரி ஒரு கேஸில் ஒரு இறந்த நபருக்கு இத்தனை இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் சில அவங்க சஸ்பிஷன் ரேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் படி நமக்கு இங்கே நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனோட ப்ரோக்ரஸ் படி ஒரு எஸ்ஐடி கண்டக்ட் பண்ணோம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த எஸ்ஐடி வாஸ் லெட் பை டிஎஸ்பி திருமதி ஜெயஸ்ரீ, இன்ஸ்பெக்டர் பாதிர்வேட் திருமதி கஸ்தூரி அண்ட் இன்ஸ்பெக்டர் தங்கதுரை ஆஃப் கொடட்டூர்பேட். அதில் எஸ்ஐ சுமி முரளி அலாங் வித் 4 அதர் கான்ஸ்டபிள்ஸ். ஸோ இந்த எஸ்ஐடி இந்த டெடிகேட்டடாக இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு புலன் விசாரணை செய்கிறதுக்காக கன்ஸ்டிடியூட் பண்ணோம். லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக இவங்க கண்டினியூஸ் இன்வெஸ்டிகேஷனில் மெட்டிகுலஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நிறைய ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸு, செல்ஃபோன் டாக்குமெண்ட்ஸு அண்ட் அதர் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சில அக்யூஸ்டு பிடிச்சாங்க. அந்த அக்யூஸ்டு என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, தட் ஆமாம் இது ஸ்னேக் பைட் கிடையாது, இது ஒரு கோல்டு பிளட்டட் ஒரு பிளான்டு மர்டர் கேஸ். டிசீஸ்டு திரு கணேசனுக்கு 2 சன்ஸ் இருக்கிறாங்க, மோகன்ராஜ் அண்ட் ஹரிஹரன். அவங்க 2 பேர் அலாங் வித் அவங்களோட சில அசோசியேட்ஸ், டோட்டல் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சேர்த்து இந்த ஒஃபென்ஸு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்னேக் ஏற்பாடு பண்ணி அவங்களோட சொந்த ஃபாதருக்கு கடிச்ச வச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இன்சூரன்ஸில் நிறைய லாபம் வரும்னு சொல்லி இந்த டோட்டல் பிளான் பண்ணி ஒரு ஆக்சிடென்டல் ஸ்னேக் பைட் ஆன இன்சிடெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் டியூ டு தி மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் டன் பை தி எஸ்ஐடி, கணேசன் பெயரில் பல காப்பீட்டு நிறுவனங்களில் மொத்தம் 3 கோடி மதிப்புள்ள பாலிசிகள் இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. கணேசன் உயிரிழந்த 15 நிமிடங்களுக்குள்ளாகவே அவரது மகன்கள் காப்பீட்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தொகையை பெறுவது குறித்து கேட்டதாலேயே காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்தது. காவல்துறையின் தனிப்படை விசாரணையில் இன்சூரன்ஸ் பணத்திற்காக மகன்களான மோகன்ராஜ், ஹரிஹரன் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் விஷத்தன்மை மிக்க கட்டுவிரியன் பாம்பை பயன்படுத்தி கணேசனை கடிக்க வைத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். 10 நாட்களுக்கு முன்பே இதே பாணியில் கொலை செய்ய முயன்று தோல்வியடைந்ததாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த கொலையுடன் தொடர்புடைய 6 பேரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.